Good morning. Last time என்ன பார்த்தோம்? குறியீடுகளின் செயல்பாடு. ஓகேவா? அது சம்ம எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் ஒரு கணக்கு பார்த்தாச்சா? அதை எப்படி சால்வ் பண்ண அப்படின்னு தெரியும். ஓகேவா? என்ன ரூல்ஸ்னு சொன்னேன்? ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் VO அப்படின்னா என்ன சொன்னேன்? ராக்கெட். ஓகேவா? அடுத்தது எப்பயுமே ஃபர்ஸ்ட் எதை பண்ணோம்? டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் மல்டிபிள், அதுக்கப்புறம் அடிஷன், லாஸ்ட் தான் சப்ட்ராக்ஷன். ஓகேவா? இதை எப்பயுமே நம்ம ஃபாலோ பண்ணோம் எல்லாத்துக்குமே. இதுல ஏதாவது ஒண்ணு மாத்தி பண்ணோம் அப்படின்னா கூட கண்டிப்பா ஆன்சர் தப்பா தான் வரும். ஓகேவா? இதுல எழுதிக்க அடுத்த கொஸ்டின். ஐம்பத்தாறு வகுத்தல் 7 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிளஸ் 5 × 8 மைனஸ் 12 மதிப்பு காண்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 18 × 5 மைனஸ் 36 டிவைட் 2 பிளஸ் 6 மதிப்பு காண்க. இந்த மாதிரி டைரக்டா கொடுக்கலாம். இதுல என்ன மாடல் சொன்னேன்? ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி டைரக்டா கொடுக்கலாம் ஒண்ணு. ரெண்டாவது அவங்க வந்து சிம்பிள்ஸ் மாத்தி கேட்கலாம். இப்போ அவங்க ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டு அது வந்து பிளஸ் வந்து மைனஸ்னு வச்சுக்கோங்க, இல்லை மைனஸ் வந்து பெருக்கல்னு வச்சுக்கோங்க, பெருக்கல் வந்து வகுத்தல்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவங்க என்ன மாத்த சொல்றாங்களோ அந்த மாதிரி மாத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? இது ரெண்டாவது. மூணாவது பாத்தீங்கன்னா ஏதாவது குறியீடு இப்போ ABCD இல்லை PQRSன்னு கொடுத்துட்டு P அப்படின்னா பிளஸ், Qன்னா மைனஸ் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான், வேற எதுவும் இதுல கொடுக்க மாட்டாங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட் எதுக்குள்ள பார்க்கணும்? பிராக்கெட். பிராக்கெட்டுக்குள்ள எந்த சிம்பிள் தான் பார்க்கணும்? என்ன சிம்பிள் இருக்குதா பார்க்கணும். இது ஒரே ஒன்று தான் இருக்குது, அதனால எது இருந்தாலும் சால்வ் பண்ணிடுறப்ப சால்வ் பண்ண என்ன வரும்? 1 7 8 7 56. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 வந்து இது ஸ்டெப்பா போட்டு போடுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். ஓகேவா? அடுத்தது அப்படியே ஃபுல்லா எழுதிக்கும். அடுத்தது சால்வ் பண்ணோம் பெருக்கல். ஓகேவா? பெருக்கல் தானே, ஏன்னா வகுத்தல் சால்வ் பண்ணியாச்சு. அது பண்ணாது பெருக்கல். பெருக்கல் வந்து செகண்ட் ஸ்டெப். என்ன வரும்? 8 அப்படியே போட்டுக்கணும், பிளஸ் 8 40 மைனஸ் 12. அடுத்தது கண்டிப்பா என்ன பண்ணோம்? பிளஸ். அப்ப பிளஸ் இது ரெண்டுக்கும் தான். அப்ப இது மூணாவது ஸ்டெப். மூணாவதுல வரும் 48 மைனஸ் 12. அப்ப இது லாஸ்ட். என்னது ஆன்சரு? 36 ஆன்சர். ஓகேவா? ஸ்டெப்பா போடுங்க, அப்பதான் உங்களுக்கு ஆன்சரு கரெக்டா வரும். அதே மாதிரி அடுத்த ஒரு நிமிஷம் இதை பாருங்க. இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணோம். 36 வகுத்தல் 2. வகுத்தல் எது இருக்குதோ அதான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இருக்கிறத ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிக்கோ. 18 × 5 மைனஸ் என்ன வரும்? 1 2 18 2 36. அப்ப பிளஸ் 6. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? பெருக்கல். செகண்ட் ஸ்டெப். பெருக்கல்னா 8 40 50 எவ்வளவு? 90 மைனஸ் 18 பிளஸ் 6. ஓகேவா? இங்க பாருங்க, பிளஸ்ங்கிறது நம்ம இத ரெண்டையும் எடுத்துக்க கூடாது. இது மட்டும் கரெக்டா பார்க்கணும். முன்னாடி அந்த குறியோட, அதாவது ஒரு நம்பர்னுடைய முன்னாடி என்ன சிம்பலோ அதுதான் கரெக்டா பார்க்கணும். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? 96 இது மூணாவது ஸ்டெப். 96 மைனஸ் 18. ஆன்சர் என்னது? 96ல 18 போயிடுச்சு அப்படின்னா 16ல 8 போயிடுச்சுன்னா 8, மீதி 8ல 1 போயிடுச்சுன்னா 7. இப்போ 78 ஆன்சர். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். போட்டுக்கோங்க.
எழுதியாச்சா? அடுத்து எழுதிக்கோ, சொல்லுங்க. மைனஸ் மைனஸ் எழுதிக்கோ. அடுத்தது 12 வகுத்தல் 4 பெருக்கல் 3 மைனஸ் 6 என்ற சமன்பாடுகளில் என்ற சமன்பாட்டின் போடுங்க. என்ற சமன்பாட்டின் வகுத்தல் என்பதை கழித்தல் எனவும் வகுத்தல் என்பதை கழித்தல் எனவும் கழித்தல் என்பதை வகுத்தல் எனவும் மாற்றினால் என்ற சமன்பாட்டின் ஃபர்ஸ்ட் என்னது? வகுத்தல் என்பதை கழித்தல் எனவும் கழித்தல் என்பதை வகுத்தல் எனவும் மாற்றினால் அதன் மதிப்பு காண்க. இந்த மாதிரி சிம்பிள் வந்து சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மாடல் டைரக்டா கொடுத்துருவாங்க. செகண்ட் வந்து சிம்பிள் சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. ஓகேவா? நீங்க சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதோ அது மட்டும் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? எழுதியாச்சா? இதை பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னது? 12. ஆனா நமக்கு என்ன குறி கொடுத்துக்கு என்ன மாத்த சொல்றாங்க? வகுத்தல் அப்படிங்கிறது என்ன மாத்த சொல்றாங்க? மைனஸ். ஓகேவா? மைனஸ் அப்படிங்கிறது அப்படியே சொல்றாங்க. ஓகே, இப்போ 12 இந்த இடத்துல என்ன இருக்குது? வகுத்தல் பண்ணா வரும் மைனஸ் 4. ஆனா பெருக்கல்ல எது சொல்ல அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? அது ஒரு 3. இங்க என்ன வரும்? வகுத்தல் 6 இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ குறி சிம்பிள் வந்து சொன்ன மாதிரி மாத்தியாச்சு. மாத்தினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே எதை சால்வ் பண்ணோம்? வகுத்தல். அப்ப இங்க என்ன வரும்? 12 மைனஸ் 4 இன்ட்டு 2 வராது. இங்க என்ன வரும்? 3/6 அப்படிங்கும்போது 1 2. ஓகேவா? அப்ப அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா 12 மைனஸ் அப்படி அடிச்சுக்கலாம். அதே பெருக்கல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? அடிச்சுக்கலாம். 1 2 2 2 2 4. அப்ப என்ன ஒரு ஆன்சர்? 2. ஆன்சர் 10. இது ஒரு டைம் பாருங்க. இங்க அதாவது முன்னாடி 6 இருந்துட்டு அதுக்கப்புறம் 3 இருந்துச்சுன்னா தான் நமக்கு 2ன்னு வரும். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? 3 வகுத்தல் 6. அப்ப என்ன வரும்னா 1/2 தான் வரும். ஏன்னா இந்த மாதிரி மாத்தி எழுதிக்க. ஒரு ஸ்டெப்ல மாத்தி எழுதி அடிக்கும்போது என்ன வரும்? 1/2. இந்த மாதிரி பெருக்கல்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இதையும் அப்படியே அடிச்சுக்கலாம். அப்ப இங்க 4 இங்க 2 1 2 2 எத்தனை? 2 2 4. அப்ப இதோட வந்து நமக்கு 2 வந்துருச்சா? இதெல்லாம் சால்வ் பண்ணும்போது 2 வந்துருச்சா? அப்ப 10 சாரி 12 மைனஸ் 2 அப்படின்னா என்ன ஆன்சர்? 10. ஓகேவா? அடுத்த क्वेश्चन எழுதிக்கோ. A கேபிட்டல் A என்பது பெருக்கல் எனவும் B என்பது கூட்டல் எனவும் F என்பது வகுத்தல் எனவும். ஃபர்ஸ்ட் பாருங்க. A என்பது பெருக்கல் எனவும் B என்பது என்னது? கூட்டல் எனவும் F என்பது வகுத்தல் எனவும் எடுத்துக்கொண்டால்
எடுத்துக்கொண்டால் பின்வரும் சமன்பாட்டின் மதிப்பு காண்க. பின்வரும் சமன்பாட்டின் மதிப்பு காண்க. எழுதிக்கோ. நாற்பத்தி மூணு ஏ மதிப்பு காண்க. முன்னாடி சொல்லியிருக்க மதிப்பு காண்க. ஈக்குவேஷன் மட்டும் எழுதிக்கோ. 43 F, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் A, அதுக்கப்புறம் 18, அதுக்கப்புறம் B, அதுக்கப்புறம் 3. ஓகேவா? இப்போ நம்ம क्वेश्चन படி F-னா என்ன வச்சுக்க சொல்லிக்கிறாங்க? F-ங்கிற இடத்துல வகுத்தல்னு வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் A-ங்கிற இடத்துல என்ன வச்சுக்கணும்? A-ங்கிற இடத்துல பெருக்கல்னு வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் B-ங்கிற இடத்துல கூட்டல். அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப என்ன சொல்றாங்களோ இந்த மாதிரி PQRS எந்த மாதிரி கொடுத்தாலும் சரி, என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் இது பண்ணுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 43 F-ங்கிற என்ன வச்சுக்கணும்? வகுத்தல். ஓகே. அடுத்தது 6. அடுத்து A-ங்கிற என்ன வச்சுக்கணும்? பெருக்கல். அடுத்தது என்னது? 18. அதுக்கப்புறம் B-ங்கிறது என்னது? கூட்டல் 3. ஓகேவா? இப்போ நார்மலா வந்துருச்சா? இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எதை பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் வகுத்தல் தான் சால்வ் பண்ணணும். அப்ப வகுத்தல் இது கரெக்டா பண்ண முடியுமானா முடியாது. அப்படியே டிவைட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா கரெக்டா அடிபடாது. அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா பக்கத்துல என்ன இருக்கு? பெருக்கல் 18 பிளஸ் 3. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருக்கலா. அப்ப இதை தான் ரெண்டாவது சால்வ் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட், இதை அப்படியே ரெண்டாவது சால்வ் பண்ணுமா? அப்ப நம்ம சால்வ் பண்ணாத என்ன பண்ணிக்கலாம்? பெருக்கல் இருந்துச்சுன்னா அப்படியே அடிச்சுக்கலாமா? 4 6 6 3 18. ஓகேவா? அப்ப அடுத்து என்ன வரும்? இந்த 3 அப்படியே பெருக்குவோமா? 3 43 எவ்வளவு? 3 12 120 129 129 பிளஸ் 3. அப்ப என்ன ஒரு ஆன்சர்? 132. ஓகேவா? அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த மாதிரி குறியீடு கொடுத்தாங்கன்னா எந்த குறியீடுக்கு என்ன சிம்பிள் சொல்றாங்கன்னு கரெக்டா படிச்சு பாருங்க. அதை நீங்க சைடுல அப்படி எழுதிக்காங்க. Fனா என்ன? ஓகேவா? அதே மாதிரி ஏன்னா என்ன, Bனா என்ன எழுதியாச்சு. அதுக்கப்புறம் கொடுத்துக்கிற ஈக்குவேஷனை நம்ம மாத்தி எழுதிக்கணும் அந்த சிம்பிளுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்பயும் ஒரே ப்ரொசீஜர் தானே. அது ஃபர்ஸ்ட் எப்பயுமே டிவைடு தான். ஒருவேளை டிவைட் ஆகல அப்படின்னா அந்த நம்பர் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோ. எழுதிட்டு அது கேன்சல் ஆயிடுச்சு தானே. அப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா பெருக்கல் இருக்கிற மாதிரி தான் வரும். அப்ப பெருக்கல் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன? 18 பிளஸ் 13. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவது என்ன சால்வ் பண்ணுவோம்? போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி ரெண்டாவது என்ன பண்ணுவோம்? பெருக்கல் தான் சால்வ் பண்ணுவோம். வகுத்தல் எடுத்து பெருக்கல். அப்ப பெருக்கல் சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வருது? 129. அப்ப லாஸ்ட் என்ன இருக்குது? 3 மட்டும் தான் இருக்குது. பிளஸ் 3. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 132 ஆன்சர். ஓகேவா? இதை கொஞ்சம் இது பண்ணும்போது கொஞ்சம் தெளிவா பாத்தீங்கன்னா போதும். எழுதியாச்சா? அடுத்து எழுதிக்கோ. நம்பர் வந்து பேசிக்கா நம்பர் அப்படின்னாவே என்னென்ன பார்க்கணும்னு சொல்லி பேசிக் ஃபுல்லாவே பார்த்த மாட்டேன். ஓகேவா? டோட்டலா எப்படி பாஸ்டா ஸ்கொயர் பண்றது, கியூப் பண்றது எல்லாமே பார்த்தோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் மாடல் என்ன பார்த்தோம்? எண் கணித பகுத்தறிதல் அப்படின்னு ஒரு பார்த்தோமா? என்னது? அது என்ன சீரீஸ்ல போயிருக்கு? ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ்ல போயிருக்கா, அது பகா எண்ல போயிருக்கா, அல்லது வர்க்க எண்ணா, கன எண்ணா அப்படின்ற மாதிரி ஃபுல்லா பார்த்தோம். ஓகேவா? அது ஒரு கான்செப்ட் முடிஞ்சு. ரெண்டாவது என்னது? இந்த குறியீடுகளினுடைய செயல்பாடு. ஓகேவா? அந்த குறியீடு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே எதை பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள வகுத்தல் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேவா? அது நீங்க கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம்
பெருக்கல், அதுக்கப்புறம் கூட்டல், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் கழித்தல். ஓகேவா? இந்த ஸ்டெப்பில் இதில் வந்து இன்னொரு சம் பார்த்தோம்னா இது முடிஞ்சு. சரியா? அதுக்கப்புறம் அடுத்தது நம்பர் பேஸ் ப்ராப்ளம், அதாவது அதாவது எண் செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்கும். அதுக்கு சும்மா ஒரு பேசிக்கா நமக்கு அந்த நம்பரை பேஸ் பண்ணி என்ன கொடுக்குறாங்க அப்படின்றது, அதாவது அதை என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா பேஸ்டு ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு டேட்டா கொடுத்துட்டு அதில் நமக்கு ஆன்சர் கேட்பாங்க. இது 3வது மாடல். ஓகேவா? அப்போ இதில் பார்த்தோம்னா இது மட்டும் போதும். ஓகேவா? இதில் அடுத்த எழுதிக்கும் இல்லையா எல்லாரும்? அடுத்த லாஸ்ட் क्वेश्चन எழுதிக்கோ. அட் என்பது சிம்பிள்ஸ் கொடுத்து கேட்கலாம். ஓகேவா? அட் என்பது பிளஸ் எனவும், ஓகேவா? பர்சன்டேஜ் என்பது பெருக்கல் எனவும், டாலர் சிம்பிளா, டாலர் என்பது வகுத்தல் எனவும், ஹேஷ் என்பது மைனஸ் எனவும் எடுத்துக்கொண்டால் கீழே உள்ள சமன்பாட்டின் மதிப்பு காண்க. ஹேஷ் என்பது மைனஸ் எனவும் எடுத்துக்கொண்டால் கீழே உள்ள சமன்பாட்டின் மதிப்பு காண்க. இந்த சமன்பாடு எழுதிக்கோ. இந்த சைக்காலஜிங்கிறது எல்லாருமே இது பண்றது தான் ஃபுல்லா எல்லா இதுக்கும் கொண்டு வந்துருக்கோம். யூபிஎஸ்சியில் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கு எத்தனை பேப்பர் வரும்? யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எத்தனை பேப்பர் யாருக்கா தெரியுமா? யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல 2 பேப்பர். ஓகேவா? அதுல செகண்ட் பேப்பர் என்ன அப்படின்னா என்னது? சைக்காலஜி ஓரியன்டட் தான். நீங்க ஒவ்வொரு ஐஏஎஸ் வந்து அந்த செகண்ட் பேப்பர் வந்து கிளியர் ஆனா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பேப்பர் உங்களுக்கு கரெக்ஷனே பண்ணுவாங்க. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் எதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? சைக்காலஜி. நீங்க சைக்காலஜி அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் பேப்பர்ல வந்து அந்த எலிஜிபிலிட்டி மார்க் எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பேப்பர் என்ன பண்ணுவாங்க? கரெக்ஷனே பண்ணுவாங்க. ஓகேவா? அப்ப இது வந்து ரொம்ப நாளா இருக்கு, நம்ம புதுசா எல்லாம் படிக்க போறதில்ல. பட் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற விஷயம் இப்போ கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். அவ்வளவு பர்சன்டேஜ் தான். இது மாத்தி போட்டேன், இது மாத்திக்கோ. பர்சன்டேஜ் எழுதியாச்சா? இப்ப பாருங்க, இந்த சிம்பிள் வச்சு நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. சரியா? இப்ப 29 அட் அப்படின்னா என்ன வரும்? பிளஸ். அதுக்கு 128 டாலர் சிம்பிள் எதை குறிக்குது? வகுத்தல். அதுக்கப்புறம் என்னது? 16 பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எதை குறிக்குது? பெருக்கல். அதுக்கப்புறம் 7 ஹேஷ்ங்கிறது என்னது? மைனஸ் 22. ஓகேவா? இது சேம் அதே தான். ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன வரும்? 8 எத்தனை? 16 8 48 80. சரியா வச்சு. ஓகேவா? அப்ப சைடுல என்ன போட்டுக்க? 128 16 எத்தனை? 16
8 16 8 × 16 80 8 48 ரெண்டையும் ப்ளஸ் பண்ணா என்ன வருது 8 128 அப்ப நமக்கு என்ன ஆன்சர் 128 மீதி 0 அப்ப எத்தனை டைம் வருது 8 டைம் அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்ணும்போது சால்வ் பண்ணும்போது 29 அப்படியே வெச்சுக்கோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகேவா பிளஸ் எத்தனை வருது 8 பெருக்கல் 7 மைனஸ் 22 ஓகேவா அடுத்து என்ன பண்ணோம் பெருக்கல் இரண்டாவது ஸ்டெப் வந்து பெருக்கல் சால்வ் பண்ணனும் ஸ்டெப் ஒரு ஸ்டெப் சால்வ் பண்ணா நீங்க அடுத்த விஷயத்துக்கு போகனா அது ஃபுல்லா எழுதிருங்க இது எப்பயுமே ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா ஏனா ஆன்சர் நமக்கு கரெக்ட்டா வரதுக்கு அதான் கரெக்ட்டா இருக்கு ஓகேவா பாத்தீங்கன்னா அடுத்து 29 பிளஸ் 8 எவ்வளவு 56 மைனஸ் 22 அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிளஸ் ஓகேவா பிளஸ் அப்படிங்கும்போது எவ்வளவு வருது 85 மைனஸ் 22 அப்ப லாஸ்ட் ஸ்டெப் எவ்வளவு ஆன்சர் 53 63 ஆன்சர் 85 22 போயிடுச்சுனா 63 ஓகேவா அடுத்த क्वेश्चन எழுதிக்கோ அடுத்த தலைப்பு எழுதிக்கோ எண் செயல்பாடுகள் போட்டுக்கோ எண் செயல்பாடு நம்பர் பேஸ்ட் மட்டும் டாபிக்ல எத்தனை சொன்னா 4 டாபிக் சொன்னா ஓகேவா ஃபர்ஸ்ட் என்னது எண் கணித பகுத்தறிதல் சொன்னா அதுக்கு அப்புறம் விடுபட்ட எண் நம்ம அதிலேயே பார்த்தாச்சு அந்த விடுபட்ட எண்ணா எல்லாத்துலயுமே வரும் ஏதாவது ஒரு நம்பர் மிஸ் ஆயிடுச்சா விடுபட்ட எண் காண்கமா எல்லாம் ஒரு 4 லைனா வந்து ஒரு நம்பர் எழுத்து போகுது அதுல ஒரு எழுத்து மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க விடுபட்ட எழுத்தை காண்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது ரெண்டாவது மூணாவது பார்த்தோம்னா இந்த கணித குறியீட்டு செயல்பாடு இப்போ லாஸ்டா அது பார்த்தோம்னா எண் செயல்பாடு ஓகே எழுதிக்கோ क्वेश्चन ஃபர்ஸ்ட் ஒரு மாநாட்டில் எண் செயல்பாடுகள் அப்படின்னு போட்டுக்கோங்க அதுல ஃபர்ஸ்ட் ஒரு மாநாட்டில் ஒரு மாநாட்டில் 10 பேர் கலந்து கொள்கிறார்கள் ஒரு மாநாட்டில் 10 பேர் கலந்து கொள்கிறார்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுடன் கை குலுக்கிக் கொள்கிறார்கள் ஒவ்வொருவரும் மற்றவருடன் கை குலுக்கிக் கொள்கிறார்கள் ஒவ்வொருவரும் மற்றவருடன் கை குலுக்கிக் கொள்கிறார்கள் எனில் அங்கு எத்தனை முறை கை குலுக்கி இருப்பார்கள் எத்தனை முறை கை குலுக்கி இருப்பார்கள் எத்தனை முறை ஓகேவா அடுத்த क्वेश्चन எழுதிக்கோ கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கோ இந்திய அணி இந்திய அணி 10 பேர் அடங்கிய குழுவுடன் இந்திய அணி 10 பேர் அடங்கிய குழுவுடன் கபடி போட்டிக்கு செல்கிறது 10 பேர் கொண்ட குழுவுடன் கபடி போட்டிக்கு செல்கிறது எழுதியாச்சா ஃபுல் ஸ்டாப் 10 பேரிலிருந்து
7 பேர் கொண்ட அணியாக 10 பேரிலிருந்து 7 பேர் கொண்ட அணியாக எத்தனை அணிகளை உருவாக்க முடியும்? இதில் பாருங்க, இதில் ஒரு 2 விஷயம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்று, அதாவது கை கொடுத்துக்கிறாங்க, சரியா? ஒருத்தர், அதாவது ஒரு கூட்டம், ஏதோ ஒரு மாநாடு இல்லை ஏதோ ஒரு கூட்டம் இல்லை ஒரு கிரிக்கெட் போட்டி நடக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்து இன்னொருத்தர் கூட கை கொடுத்துக்கிறாங்க அப்படின்ற விஷயம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்மேட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா? n × n - 1 டிவைடட் பை 2. ஆல்ரெடி நம்ம இயல் எண்களின் கூடுதல் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? n × n + 1 யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? அப்ப இது வந்து என்னது? n × n - 1 அவ்வளவுதான் யூஸ் பண்றோம், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, ஒரு 3 பேர் இருக்காங்க, சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் இவரு கூட கை கொடுத்துக்கிறாரு, இப்போ 1. அதே மாதிரி இவரு கூட கை கொடுத்துக்கிறாரு 2, ஓகேவா? அதுக்கப்புறம் வேற யாரு? இவரு கொடுத்தாருன்னா 3. வேற ஏதாவது இருக்கா? அவ்வளவுதான், 3 தான். அப்ப மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 3 × 3 - 1 என்னது? 2 டிவைடட் பை 2. அப்ப 2 போயிடுச்சுன்னா ஆன்சர் என்னது? அப்ப இங்க நமக்கு 3 கரெக்டா வருதா? அவ்வளவுதான். இந்த ஃபார்மேட் படி நம்ம எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதை என்னன்னு வச்சுக்காங்க, அவ்வளவுதான். அப்ப ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிற எத்தனை பேரு? 10 பேர். ஒரு மாநாட்டில் 10 பேர் கலந்துக்கிறாங்க. அப்ப நமக்கு கை கொடுக்குறாங்க அப்படின்னாவே என்ன ஃபார்முலா? n × n - 1/2. அவ்வளவுதான். n × n - 1/2. அப்ப இங்க n அப்படிங்கிறது எத்தனை பேரு? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அவ்வளவுதான். அப்போ ஒரு கிரிக்கெட் 2 டீம் விளையாடுறாங்க, 11 பேர் 22 பேர். அப்போ எத்தனை டைம் கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்ன ஃபார்முலா? என்னங்கிறது எப்படி எடுத்துக்கணும்? மொத்தமா இதுல ஒரு 11 பேர் பிளஸ் 11 மொத்தம் 22. அப்ப 22ன்னு எடுத்துக்கணும். அப்ப 22 - 21 டிவைடட் பை 2. அப்ப இதுல n வந்து 10 × என்ன வரும்? 9 டிவைடட் பை 2. அப்ப 4 2 2 I 2 10 I 9 45. அப்ப எத்தனை டைம் கை எடுத்துக்கோங்க? 45 டைம், ஓகேவா? பாருங்க, அடுத்து இப்ப இந்த மாதிரி அணி தேர்வு செய்யறாங்க, ஓகேவா? இப்ப கிரிக்கெட்னா ஒரு 15 பேர் போவாங்க, அதுல ஒரு 11 பேர் விளையாடுவாங்க, மீதி வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க, ஓகேவா? அதே மாதிரி கபடினா ஒரு 10 பேர் போவாங்க, ஒரு 7 பேர் விளையாடுவாங்க, 3 பேர் வந்து அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அதாவது ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அவங்கள ஆள் மாத்துறதுக்கு, ஓகேவா? இதுல இந்த மாதிரி அணி தேர்வு அப்படின்னு சொன்னாவே என்ன பண்றீங்க அப்படின்னா என்னது? இது வந்து சேம் அதே தான். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. எத்தனை பேரு? 10 பேர், ஓகேவா? 10 பேர் இருக்காங்களா? இதுல பாத்தீங்கன்னா இது என்ன ஃபார்மேட்னா என்ன வரும்? 10C அதுல எத்தனை பேர் போறாங்க, ஓகேவா? அப்ப 10ல இருந்து எத்தனை பேர் போறாங்க? 7. நீங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா எத்தனை பேர் இருக்கிறாங்க அதுல இருந்து எத்தனை பேரா டீம் உருவாக்குறாங்க,
அது பாத்துக்கோ. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 20 பேர்ல இருந்து 10 பேர் போறாங்க, அது 15 பேர்ல இருந்து 11 பேர் போறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், எத்தனை பேர் இருக்காங்க டீம்ல, சாரி மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க, அந்த டீமுக்கு எத்தனை பேர் போறாங்க, மைனஸ் பண்ண என்ன வருது 3. ஓகேவா? இந்த மைனஸ் பண்ணும்போது என்ன வருது அதை மட்டும் கரெக்டா வச்சுக்கோங்க. எத்தனை டைம் வருதோ 3 டைமா 5 டைமா அப்படின்னு பாருங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த எத்தனை பேர் இருக்காங்களா ஹையஸ்ட், அதுல இருந்து 3 சரியா 3 டைம் மைனஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரும் 10, அதுல இருந்து மைனஸ் பண்ண என்னது பெருக்கல் 9 பெருக்கல் 8. அதே மாதிரி கீழே டிவைட்ல என்னது இங்க எத்தனை வருது அப்படியே போட்டுக்க. 1 2 3 வரிசையா தான் எழுதும். சொல்றது புரியுதா? இப்ப இது வந்து ஒரு 15 பேர்ல இருந்து 11 பேர் டீம் விளையாடணும். மொத்தம் எத்தனை பேர் போறாங்க 15. ஆனா விளையாடுறது எத்தனை பேர் 11 பேர். இப்ப நம்ம பாருங்க ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க மைனஸ் எத்தனை பேர் விளையாடுறாங்க டீம். ஓகேவா? அப்ப நமக்கு என்ன வருது 4. அப்ப பாருங்க 15ல இருந்து அப்படியே ஒன்னொன்னா மைனஸ் பண்ணி 4 டைம் போட்டுக்கோங்க. பெருக்கல் 15 பெருக்கல் 14 பெருக்கல் 13 பெருக்கல் 11. அவ்வளவுதான் 4 டைம் மட்டும் போட்டு. ஓ சாரி 12. 4 டைம் மட்டும் போட்டாச்சா? அப்ப டிவைட் பை என்ன வரும் 1 2 3 4. இங்க என்ன இருக்குது அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேவா? சேம் அதை சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர். அவங்க என்ன வேணா கொடுத்துட்டு போறாங்க. இது உங்களுக்கு ஒரு சம் தெரிஞ்சா போதும். அதே மாதிரி கை கொடுக்கறது அப்படின்னா என்னது எத்தனை பேர் இருக்கிறாங்க ஃபார்முலா n × n - 1. ஓகேவா? அப்ப இது ரெண்டு வந்து ரீசெண்டா கொஞ்சம் இதா கேட்பாங்க. ஓகேவா? அப்ப இதுல நம்ம கொடுத்துக்கிற மாதிரி ஆன்சர் என்ன வரும் 4 2 2 I 2 10. அடுத்து 1 3 3 3 9. ஒரு நிமிஷம் நீ எப்பயுமே இந்த கொஞ்சம் இதை வச்சுக்கோ. இப்ப பாருங்க 10ங்கிறது 100 இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்படியே வச்சுக்கோ. முடிஞ்ச அளவுக்கு. இப்ப 2ங்கிறது எத்தனை 4 2 8 3னா 9. அப்ப முன்னாங்க எத்தனை இப்போ 10 × 12 120. நமக்கு ஈஸியா போடுற மாதிரி இந்த டிவைட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கரெக்டா பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்ப ஆன்சர் என்னது, அப்ப எத்தனை டீம் உருவாக்கலாம் 120 டீம் உருவாக்கலாம். ஓகேவா? அதுவே நீங்க கிரிக்கெட்டுக்கு வேணா கொஸ்டின் எழுதிக்கோ, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ. இந்த ரெண்டுக்கும் அப்படியே கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோ. கை கொடுக்குறாங்க அப்படிங்கறது என்ன, அதே மாதிரி என்னது அணி உருவாக்குறது. இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோ. எப்படி கொடுத்தாலும் சரி ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்த क्वेश्चन எழுதிக்கோ. எழுதியாச்சா? அடுத்த क्वेश्चन எழுதிக்கோ. பதினைந்து வீரர்கள் கொண்ட ஒரு கிரிக்கெட் குழுவில் இருந்து 11 வீரர்கள் கொண்ட ஒரு கிரிக்கெட் குழுவில் இருந்து 15 வீரர்கள் கொண்ட ஒரு குழுவில் இருந்து 11 வீரர்களை கொண்ட எத்தனை அணிகளாக உருவாக்க முடியும்? 11 வீரர்களை கொண்ட குழுவாக அல்லது 11 வீரர்களை கொண்ட அணியாக. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், 15 வீரர்கள் கொண்ட ஒரு கிரிக்கெட் குழுவில் எத்தனை வீரர் 11 வீரர்கள் கொண்ட எத்தனை அணி அப்படின்னு போட்டுங்க. எத்தனை அணியாக உருவாக்க முடியும், அவ்வளவுதான். எத்தனை அணியாக உருவாக்க முடியும். ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம், நீங்களே போட்டு. மொத்தம் எத்தனை பேரு
15. எத்தனை பேர் டீமு? 11 பேர். இப்போ எத்தனை அணி உருவாக்கலாம்? 15 மைனஸ் 11 எத்தனை வருது நமக்கு? 4. அப்ப 15ல இருந்து 4 ஒன்னொன்னா மைனஸ் பண்ணி போடணுமா? 15 பெருக்கல் 14 பெருக்கல் 13 பெருக்கல் 12 டிவைடட் பை என்னது? 4ன்னா 1 2 3 4 அவ்வளவுதான். ஆன்சர் என்ன வருது? 1300. ஓகேவா? இது அடிச்ச அப்படின்னா என்ன வரும்? 4 2 7 2 14 1 3 3 ஓகே 3 15. அதுக்கப்புறம் 1 4 4 3 4 12 எல்லாம் முடிஞ்சா? அப்ப என்ன வரும்? 7 5 35 இன்ட்டு 39. அப்ப 9 5 45க்கு 5 மீதி 4 3 27 நாளும் 31. அடுத்தது 3 15க்கு 5 மீதி 1 3 9 1 10. அப்ப 5 6 3 1 1365 டீம் உருவாக்கலாம். ஓகேவா? இது என்ன ரூல்ஸ் அப்படின்னா புரியுதா? இப்ப வந்து பாருங்க, ஒரு 3 பேர் இருக்காங்களா? 3 பேர்ல இருந்து ஒரு 2 பேர் டீமா உருவாக்குறோம். அப்ப ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேர் ஒரு டீமா, அவ்வளவுதான் முடிஞ்சு 1 2. அடுத்தது இவங்க 2 பேர் ஒரு டீம் முடிஞ்சா? அதுக்கப்புறம் என்னது? இவங்க 2 பேர் ஒரு டீம். அது எத்தனை டீம் உருவாக்க முடியும்? 3 டீம் தான். ஓகேவா? ஆனா ஒருத்தர், அதாவது புதுசா சொல்றேன், ஒருத்தர் ஒரு டீம்ல விளையாண்டாருன்னா ஒரு இன்னொரு இதுல அவங்க இருக்கக்கூடாது. 15 பேர் 11 பேர் போயிட்டாங்க அப்படின்னா அதே 11 பேர் மறுபடியும் வரக்கூடாது. ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1ல இருந்து 12 பேர் ஒரு டீமா, அதுக்கப்புறம் 1வது ஆளுக்கு ரெஸ்ட். 2ல இருந்து எது வரைக்கும் வரும்? 12. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் 2 பேருக்கு ரெஸ்ட், அடுத்து அப்படியே மீதி. இந்த மாதிரி அப்படியே ரெஸ்ட் நம்ம டீம் உருவாக்கணும் அப்படின்னா புது டீம் எத்தனை டீம் உருவாக்கலாம்? 1365 டீம் உருவாக்கலாம். ஓகேவா? அடுத்த क्वेश्चन எழுதிக்கோ. இந்த நம்பர் பேஸ்ல வந்து இந்த மாதிரி ஏதாவது டேட்டா கொடுத்துட்டு அந்த டேட்டால இருந்து क्वेश्चन கேட்பாங்க. ஓகேவா? நீங்க இதை கரெக்டா புரிஞ்சு போட்டுக்கணும். சரி, எழுதிக்கோ. மாடுகள் கமா கோழிகள் அடங்கிய கூட்டத்தில் எழுதலையா? யார் போடலது? நம்ம எழுதி வச்சோம். அடுத்தது மாடுகள் கமா கோழிகள் அடங்கிய கூட்டத்தில், மாடுகள் கமா கோழிகள் அடங்கிய கூட்டத்தில் கால்களின் எண்ணிக்கை, மாடுகள் கமா கோழிகள் அடங்கிய கூட்டத்தில் கால்களின் எண்ணிக்கை இரு மடங்கு, கால்களின் எண்ணிக்கை இரு மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட, கால்களின் எண்ணிக்கை இரு மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட, தலைகளின் எண்ணிக்கையை விட, தலைகளின் எண்ணிக்கையை விட 14 அதிகம், 14 அதிகம் எனில் மாடுகளின் எண்ணிக்கை காண்க.
எழுதுங்க ஃபர்ஸ்ட். மாடுகள் நமக்கு எத்தனை எண்ணிக்கைன்னு தெரியுமா? அப்ப மாடுகள் அப்படின்றது தெரியாது, அதனால வச்சுக்கலாம் எக்ஸ். சரியா? அடுத்தது கோழி தெரியுமாண்ணா? எப்பயுமே இந்த மாதிரி சம்மு கொடுத்தாங்கன்னா என்ன சொல்லு, டேட்டா பேஸ் தாங்க. என்ன டேட்டா கொடுத்துக்கிறாங்களோ தெரியல, நம்ம என்ன வச்சுக்குவோம், எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்னது, மாடு வந்து எக்ஸ், கோழி வந்து ஒய். ஓகேவா? இப்போ அவங்க என்ன அதாவது அந்த அதில் ரவுண்ட் பண்ணிக்கும். இந்த இது மட்டும் முக்கியமானதுன்னா, கால்களின் எண்ணிக்கை 2 மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட அதிகம். அதை நல்லா ரவுண்ட் பண்ணிக்கும். அதுதான் டேட்டா. இதை வச்சு தான் இந்த மாதிரி என்ன கொடுத்துக்கிறாங்களோ அதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். கால்களின் எண்ணிக்கை தலைகளின் எண்ணிக்கையை விட 10 குறைவு, இல்லை 5 அதிகம், இல்லை 7 அதிகம் அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்து, அதுதான் டேட்டா. அதில் இருந்தால் நீங்கள் ஆன்சர் எழுதலாம். அதை பாருங்க, இன்னொரு டைம் ரவுண்ட் பண்ணிக்கோ. கால்களின் எண்ணிக்கை 2 மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட 14 அதிகம். அதுல இருந்தா எடுக்கணும். ஓகேவா? இப்ப நமக்கு கால்களின் எண்ணிக்கை தெரியுமா? கால்களின் எண்ணிக்கை என்னது இருக்கிறது வந்து என்னது, மாடு கோழி. இப்ப மாடு அப்படின்னா எத்தனை காலு? 4. இப்ப மாடு நமக்கு மாடு எத்தனைன்னு தெரியும். எத்தனை எக்ஸுக்கு. சரியா? எத்தனைன்னு தெரியும், ஆனா அது ஒன்னொன்னுக்கு எத்தனை காலு? அப்ப 4ஆல பேருக்குன்னா மாட்டுக்கு எத்தனை கால்னு தெரியும். ஓகேவா? அதே மாதிரி கோழி வந்து நமக்கு தெரியாது, என்னன்னு வச்சுக்கிறோம் ஒய். அப்ப கோழிக்கு எத்தனை காலு? அவ்வளவுதான். அப்ப நமக்கு அது எத்தனை மொத்தம் எத்தனை கோழின்னு தெரியாது, ஆனா அந்த ஒவ்வொரு கோழிக்கு எத்தனை? 2. அப்ப மொத்தம் கால்களினோட எண்ணிக்கை என்னது, மாட்டோட காலு பிளஸ் கோழியோட கால். முடிஞ்சு ஃபர்ஸ்ட். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா தலைகளின் எண்ணிக்கை. ஓகேவா? தலைகளின் எண்ணிக்கை என்னது, மாட்டுக்கு என்னது ஒரே தலை தான், கோழிக்கு ஒரே தலை தான். ஓகேவா? இப்ப இது நீங்க வந்து கொடுத்துக்கிறத வச்சு டேட்டா எழுதிங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் தான் அப்ப அது ஒரு இது ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறாங்களா, அந்த ஈக்குவேஷன் படிங்க. கால்களின் எண்ணிக்கை 2 மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட 14 அதிகம். அவ்வளவுதான். ஓகேவா? பாருங்க, நமக்கு கால்களின் எண்ணிக்கை தெரியும். என்னது 4x + 2y. அது எதுக்கு சமமா? 2 மடங்கு தலைகள். ஏன்னா தலைகளினோட எண்ணிக்கை நமக்கு x + y ன்னு தெரியும். 2 மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட எவ்வளவு அதிகமா? 14 அதிகம். அதிகம்னா பிளஸ், குறைவுனா மைனஸ். அவ்வளவுதான். நீங்க அந்த இதை வச்சு இது ஈக்குவேஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது முக்கியமானது. ஒரு கொடுத்துக்கிற டேட்டாவை எடுத்து ஈக்குவேஷன் இப்போ ஃபார்ம் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். இதெல்லாம் நமக்கு என்னது, எக்ஸ் கண்டுபிடிச்சா என்னது, எதனுடைய வேல்யூ? எக்ஸ்னா மாட்டோட எண்ணிக்கை, ஒய் கண்டுபிடிச்சா கோழியோட எண்ணிக்கை. அவ்வளவுதான். ஓகேவா? இதை சால்வ் பண்ணலாமா? என்ன வரும்? 4x + 2y = 2 உள்ள கொண்டு போனா என்ன வரும்? 2x + 2y + 14. ஓகேவா? இந்த x எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாமா? அப்ப என்ன ஆயிரும்? 4x - 2x = இது அந்த பக்கம் போயிடுச்சு, என்ன ஆயிரும்? -2y + 2y + 14. அப்ப இது 2 கேன்சல் ஆயிருமா? இது என்ன வரும் நமக்கு? 2x = 14. x = என்னது? 4 × 2 7 2. அப்ப மாடுகளினுடைய எண்ணிக்கை எத்தனை? 7. ஓகேவா? புரியுதா? அவ்வளவுதான். போட்டுக்கோ. நமக்கு क्वेश्चन என்ன கேட்டுக்கிறாங்க, மாடுகளினுடைய எண்ணிக்கை.
இந்த இடத்துல பாருங்க, கரெக்டா புரியுது தானே? கொஸ்டின்ல ஈக்குவேஷனே நம்ம கொடுத்துட்டாங்க. என்னது? கால்களின் எண்ணிக்கை தலைகளின் எண்ணிக்கையை விட என்னது 2 மடங்கை விட 14 அதிகம். அப்ப தலைகள் அதை 2ஆ பெருக்கணும், 2 மடங்கு, அதை விட 14 அதிகம். அவ்வளவுதான். இந்த ஈக்குவேஷன் மட்டும் நீங்க படிச்சு கரெக்டா போட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் இல்லையாச்சா? $263 எழுதியாச்சா இல்லையா? ஓகே. அடுத்த கொஸ்டின், 263 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தில் 263 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்திற்கும் 263 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்திற்கும் எண்ணிடும் போது ஒவ்வொரு பக்கத்திற்கும் எண்ணிடும் போது எத்தனை எண்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும்? எத்தனை எண்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும்? 263 பக்கங்களை கொண்ட 263 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்திற்கும் எண்ணிடும் போது நம்பர் போடணும். புக்கில் நம்பர் இருக்குல்ல, நம்பர், பேஜ் நம்பர். எண்ணிடும் போது எத்தனை எண்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும்? எத்தனை எண்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும்? அடுத்த கொஸ்டின், ஒரு விவசாயி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதியாச்சு தானே? 263 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்திற்கும் எண்ணிடும் போது எத்தனை எண்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும்? ஓகேவா? அடுத்தது, ஒரு விவசாயி தனது சதுர வடிவ நிலத்தில் கோள்களை ஊன்றி வேலி அமைத்தார். ஒரு விவசாயி தனது சதுர வடிவ நிலத்திற்கு கோள்களை ஊன்றி வேலி அமைத்தார். எழுதியாச்சா? ஃபுல் ஸ்டாப். ஒவ்வொரு பக்கத்திற்கும் 17 கோள்களை ஊன்றினார். ஒவ்வொரு பக்கத்திற்கும் 17 கோள்களை ஊன்றினார். ஒவ்வொரு பக்கத்திற்கும் 17 கோள்களை ஊன்றினார் எனில் அவருக்கு எத்தனை கோள்கள் தேவைப்பட்டிருக்கும்? ஒவ்வொரு பக்கத்திற்கும் 17 கோள்களை ஊன்றினார் எனில் அவருக்கு எத்தனை கோள்கள் தேவைப்பட்டிருக்கும்? ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிக்குது? புத்தகம். ஓகேவா? மொத்தம் அந்த புத்தகத்துல நம்பர் போட்டிருக்காங்களா? எது வரைக்கும் இருக்குது அந்த புத்தகம்? அப்ப 1ல இருந்து எது வரைக்கும்? 260. ஓகேவா? இந்த மாதிரி பேஜ் நம்பர் கேட்டாங்கன்னா எப்படி போடுறோம் அப்படிங்கன்னா, பாருங்க, ஃபர்ஸ்ட் சிங்கிள் டிஜிட் மட்டும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. எது வரைக்கும் வரும்? 1 to சிங்கிள் டிஜிட் 9. அப்ப மொத்தம் எத்தனை நம்பர் யூஸ் பண்ணிருப்பாங்க? 9 நம்பர். ஓகேவா? அதுக்கப்புறம் 2 டிஜிட் வந்து எதுல ஸ்டார்ட் ஆகுது? 10ல இருந்து 99. மொத்தம் எத்தனை நம்பர்? 2 டிஜிட் நம்பர் மொத்தம் எத்தனை யூஸ் பண்ணிருப்பாங்க? மொத்தம் 100. 100ல 9 நம்பர் போயிடுச்சுன்னா எத்தனை வரும்? 99. சாரி, 100ல மொத்தம் 99 தான். 99ல 9 போயிடுச்சுன்னா எத்தனை நம்பர்? பாருங்க, ஒரு நிமிஷம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 9 வரைக்கும் சிங்கிள் டிஜிட். ஓகேவா?
அப்ப சிங்கிள் டிஜிட் அப்படின்னா எத்தனை நம்பர்? 9 நம்பர். அது ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க 2 டிஜிட் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது? 10. 10ல இருந்து 99. இப்போ ஃபர்ஸ்ட் மொத்தம் எத்தனை நம்பர்னு பார்க்கணும். 10ல இருந்து 99 வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா எத்தனை வரும்? நீங்க இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு 99 தான். அதான் நம்ம 99ல சிங்கிள் டிஜிட் மட்டும் எத்தனை நம்பர்? 9 நம்பர். அப்போ 99ல 9 நம்பர் போயிருச்சுன்னா மீதி எத்தனை? புரியுதா? அப்ப 2 டிஜிட் எத்தனை இருக்கும்? 90. ஆனா ஒவ்வொன்றுக்கும் எத்தனை நம்பர் யூஸ் பண்றோம்? 2. ஓகே. 10னா எத்தனை? 1 0 யூஸ் பண்றோம். 11னா 1 1, 12னா 1 2. அப்போ ஒண்ணுக்கு 2 2. அப்ப எத்தனை பெருக்கணும்? 2ஆல பெருக்காங்க. எவ்வளவு வருது? 180 நம்பர் யூஸ் பண்றோம். ஓகே தானே? ஆனா 90 பக்கத்துக்கு 2 2 நம்பர். இப்ப எவ்வளவு ஆச்சு? 180 நம்பர் யூஸ் பண்றோம். அடுத்தது 3 டிஜிட் எங்க ஸ்டார்ட் ஆகுது? 100. அதுல இருந்து எவ்வளவு? 263. ஓகேவா? இதுல பாருங்க, இதுல மொத்தம் 100ல இருந்து 263 வரைக்கும் எத்தனை? இங்க பாருங்க, நம்ம 101 102 அப்படின்னு போனோம்னா எது வரைக்கும் போவோம்? 263 வரைக்கும் போனா நமக்கு எத்தனை வரும்? 163 நம்பர் இருக்குமா? ஆனா இங்க 100ஐயும் சேர்த்துக்கணும். ஏன்னா 100ங்கிறது என்ன நம்பர்? 3 டிஜிட் நம்பர். அப்ப ஒன்னு சேர்த்தா எத்தனை வரும்? 100. ஓகேவா? இது புரியுதா? அப்ப நம்ம 100ஐயும் தான் சேர்த்துறோம். ஏன்னா 101ல இருந்து போனாதான் நமக்கு 63. 100ஐயும் சேர்த்துறதுனால என்ன வரும்? 64. அப்ப 164. இந்த இடத்துல ஒவ்வொன்றுக்கு ஒரு நம்பருக்கு எத்தனை நம்பர் யூஸ் பண்றோம்? 3 நம்பர் யூஸ் பண்றோம். ஓகேவா? அப்ப 3ஆல பெருக்கணும். எவ்வளவு வரும்? 164 இன்ட்டு 3 அப்படின்னா 3 12 2 மீது 1 3 12 19 மீது 1 1 3 3 4. அப்ப 492. ஓகேவா? அப்ப சிங்கிள் டிஜிட் வந்து 9. அது வச்சோம்னா 9 எல்லாத்தையும் பிளஸ் பண்ணா 9 2 11க்கு 1 மீதி 1 9 18 8 மீதி 1 6. அப்ப எத்தனை? 681 முறை அந்த நம்பர் வந்து நம்ம 681 நம்பர் இருக்கு. ஓகேவா? இன்னொரு டைம் சொல்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர் மட்டும் எத்தனை இருக்குது? 9 யூஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? 2 டிஜிட் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது? 10ல இருந்து 99. இங்க பாருங்க, 11 12 அப்படின்னு போனோம்னா மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கும்? 89 தான் இருக்கும். அப்ப 10ஐயும் சேர்த்துக்கணும். அப்ப சேர்த்தனா எத்தனை? 90. அப்ப ஒரு நம்பருக்கு எத்தனை நம்பர் யூஸ், அதாவது ஒரு 11 எத்தனை நம்பர் யூஸ் பண்ணுவோம்? 1 2. அதாவது 2. அப்ப 2 2 யூஸ் பண்ணும்போது நம்ம 2ஆல பெருக்கிறோம். அப்ப 2 × 90 எத்தனை நம்பர் யூஸ் பண்ணுவோம்? 180 நம்பர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் 3 டிஜிட் எங்க ஸ்டார்ட் ஆகுது? 100ல இருந்து நமக்கு என்ன கேட்டுக்கிறாங்க? 263. அப்ப பாருங்க, 101 அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா 263 வரைக்கும் நமக்கு எத்தனை இருக்கும்? 163 இருக்கும். ஆனா 100ஐயும் சேர்த்துக்கணும். அப்ப நமக்கு எவ்வளவு வருது? 164. அப்ப 164 ஒவ்வொரு நம்பருக்கு எத்தனை நம்பர் யூஸ் பண்றோம்? 3 நம்பர், 3 டிஜிட் நம்பர். அப்ப 3ஆல பெருக்கிறோம். அப்ப 3ஆல பெருக்கினா 492 நம்பர் யூஸ் பண்ணிருப்போம். அப்ப டோட்டலா எத்தனை நம்பர் உபயோகப்படுத்தப்பட்டிருக்குன்னா எத்தனை நம்பர்? 681. ஓகேவா? எழுதிக்கோ. அடுத்த क्वेश्चन எழுதியாச்சா? அடுத்த क्वेश्चन பாருங்க, என்ன சொல்றாங்க? சதுர வடிவமா? அங்க பாருங்க, சதுர வடிவம், செவ்வக வடிவம், இணைகர வடிவம் எது கொடுத்தாலும் சரி. உங்களுக்கு என்ன தெரியும்னா, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், என்ன வடிவமோ அது கரெக்டா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்ப இதுல ஒவ்வொரு சைடு எத்தனை கோலம்? 17.
ஓகேவா? அப்ப இந்த பக்கம் எவ்வளவு? அதே மாதிரி இப்படி எண்ணி பார்த்தாலும் எத்தனை இருக்கும்? 17. அதே இந்த பக்கம் அப்ப இந்த பக்கம் ஓகேவா? அப்ப எல்லாத்தையும் 17 அப்படியே கூட்டி போட்டுடலாமா? அப்படி போடக்கூடாது. அப்படி போடுற மாதிரி இருந்தா அந்த கணக்கே கொடுக்க மாட்டாங்க. என்ன தெரியுமா அப்படின்னா நமக்கு இங்க இருந்து பார்க்கும்போது மொத்தம் 17. அப்ப இந்த கார்னர்லயும் இந்த கார்னர்ல இருக்கு. மறுபடியும் இதே தான் எண்ணும். 1 2 3 4 5 அப்படியே போன இந்த லாஸ்ட் வரைக்கும் என்ன இருக்கும்? 17. அப்ப இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா ஒவ்வொரு கார்னர்லயும் 1 மட்டும் மைனஸ் பண்ணிருங்க. ஒவ்வொரு கார்னர் அப்படின்னா அது 1 மைனஸ் பண்ணிருங்க. அது எப்படி சொல்றது? இப்ப வந்து சதுர வடிவம் கொடுத்தாலும் சரி, ஒருவேளை செவ்வக வடிவம் கொடுத்துட்டு ஒரு பக்கம் 17 இன்னொரு பக்கம் 27 அப்படி கொடுத்தாலும் சரி, என்ன கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரே இந்த பக்கம் பார்க்கும்போது 17, இந்த பக்கம் பார்க்கும்போது 27, இந்த பக்கம் 17 மறுபடியும் 27. இது எதுக்கு? செவ்வகத்துக்கு. சதுரமா இருந்தா ஒரே மாதிரி. அப்ப இந்த மாதிரி கொடுத்தாவே நீங்க என்ன பண்றீங்கன்னா கார்னர்ல ஒன்னு மைனஸ் பண்ணிருங்க. அவ்வளவுதான். மொத்தமா பிளஸ் பண்ணி கார்னர்ல மைனஸ் பண்ணிருங்க. சரியா? மொத்தம் 4 பக்கமும் 17. அப்ப 4 × 17 எவ்வளவு? 68. அப்ப நம்ம இதுல என்ன கார்னர்ல என்ன பண்ணோம்? 4 மைனஸ் பண்ணோம். அப்ப எவ்வளவு வருது? அப்ப அவருக்கு எத்தனை கோல் தேவைப்படும்? 64 கோல்கள். அவ்வளவுதான். ஓகேவா? சதுரம், செவ்வகம், இணைகர வடிவம் அந்த மாதிரி எது கொடுத்தாலும் சரி, கார்னர் அப்படின்னு வந்துச்சுன்னா என்னது? 1 மைனஸ் பண்ணிருக்கு. அடுத்த தலைப்பு எழுதிக்கும். அடுத்த தலைப்பு குறியீடுகளும் மறு குறியீடுகளும். ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் கொஞ்சம் அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். குறியீடுகளும் மறு குறியீடுகளும், கோடிங் டீகோடிங் சொல்லுவோம். எத்தனை டைப் சொன்னேன்? குறியீடுகளும் மறு குறியீடு எத்தனை டைப் சொன்னேன்? 5 டைப். ரொம்ப முக்கியம். ஒரு தலைப்பு ஒரு கான்செப்ட் வந்த உடனே உங்களுக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் எத்தனை மாடல் இருக்குன்னு தெரியும். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? என்ன டைப்? ஃபர்ஸ்ட் டைப் சிம்பிள்ஸ். சிம்பிள்ஸ் வச்சு கேட்கறது. ஓகேவா? இப்போ ஏங்கிறதுக்கு பிளஸ் அப்படின்னும், பிங்கிறதுக்கு மைனஸ் அப்படின்னும், இல்லைன்னா சிங்கிறதுக்கு பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க ஏதோ ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அதுக்கு என்ன வரும்னு கேட்பாங்க. அங்க என்ன கொடுத்துக்கிறாங்களோ அதை வச்சுதான் கேட்பாங்க. ரெண்டாவது என்ன சொன்னேன்? வார்த்தை குறியீடு. வார்த்தை. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. இப்ப ஐ எம் கோயிங் அப்படின்னு கொடுத்துட்டு 1 3 7 அப்படின்னு கொடுத்துறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஐ எம் சிட்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு 1 3 5 அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கு இன்னொரு குறியீடு. ஓகேவா? வார்த்தை குறியீடு. ஒரு வார்த்தைக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னா அவங்க கேட்கற வார்த்தைக்கு எனக்கு ஐ அப்படின்னா மட்டும் எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது ரெண்டாவது மாடல். மூணாவது வந்து என்னது? ஊர் பேர். இப்ப சேலம் அப்படிங்கிறத ஈரோடு, என்னது கோவை அப்படிங்கிறத மதுரை அப்படின்னு வச்சா மஞ்சள் நகர் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? இப்ப இந்த மாதிரி கேட்டா என்னது? மூணாவது. நாலாவது என்ன சொன்னேன்? நாலாவது வந்து ஏபிசிடி பேஸ் வச்சு. ஓகேவா? ஒன்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அதே தான். 1 2 3 வரிசையா வச்சு கேட்கலாம். இல்லைன்னா என்னது அப்படியே ஆப்போசிட்ல
இஜெட்டுங்கிறது 1 அப்படின்ட்டோம், ஏங்கிறது 26 அப்படி வச்சு கேட்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்டா ஏபிசிடி லெட்டர் வந்து ஆர்டரா வச்சு கேட்கலாம். ஒரு 2 பிளஸ் இல்லை 3 4 லெட்டர் தள்ளி, இல்லைன்னா அதே மாதிரி என்னது பகாயன் மாதிரி தள்ளி, அதுக்கப்புறம் ஒற்றைப்படையின் இரட்டைப்படை மாதிரி தள்ளி கேட்கலாம். அவ்வளவுதான். இந்த 5 மாடல் உங்களுக்கு எப்பயுமே குறியீடு மறுகுறியீடுனா இந்த 5 மாடல் ஞாபகம் வந்துடும். ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ, அப்படியே கொஸ்டினாவே எழுதிக்கோ. நீங்க தனித்தனியா மாடல் நீங்க ஞாபகம் வச்சுக்க, நான் முன்னாடி நடத்திருப்பேன், அதை எழுதி வச்சிருப்பேன். சரியா? கொஸ்டின் மட்டும் சொல்றேன், என்ன மாடலுக்கு வருதோ அதுக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம். சரி, எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ. ட்ரெயின் என்பது W அதுக்கப்புறம் UDLQ எனவும் ரோடு என்பது URDG எனவும், ட்ரெயின் என்பது WUDLQ எனவும், ரோடு என்பது URDG எனவும் குறிப்பிட்டால் அதே மொழி குறியீட்டில் டாக்ஸி என்பதை எவ்வாறு குறிப்பாய்? அடுத்த செகண்ட் கொஸ்டின், சொல்றேன். அடுத்த கொஸ்டின் எழுதிக்கோ. செல்ஸ் என்பது 19, 51, 52, 52, 22, 21, 9 எனவும், நாமின் என்பது 14, 12, 13, செல்ஸ் என்பது 19, 51, 52, 22,
21 9 எனவும், அதுக்கப்புறம் நாமின் என்பது 14 12 13 18 14 22 5 எனவும் எடுத்துக்கொண்டால் சீஜர் என்பது எவ்வாறு குறிப்பாய்? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு எழுத்துக்கு இந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னா இன்னொரு எழுத்து எப்படின்னு கேக்குறாங்க ஒரு வார்த்தைக்கு. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டி டபிள்யூ. அப்ப டி ல இருந்து டபிள்யூ எது வரைக்கும் எத்தனை லெட்டர் தள்ளி போயிருக்கு? 2 3 3 பிளஸ் 3 எல்லாமே அவ்வளவுதான். அப்ப அதுல இருந்து பாத்தீங்கன்னா பிளஸ் 3, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுவும் பிளஸ் 3, ஏக்கு அப்புறம் பிளஸ் 3னா டி, அப்புறம் என்னது ஐக்கு அப்புறம் பிளஸ் 3னா எல், எண்ணுக்கு அப்புறம் பிளஸ் 3னா கியூ. ஓகேவா? அப்ப அதுவும் அடுத்த லெட்டர் அதே மாதிரி செக் பண்ணுங்க. அப்ப நம்ம கொடுத்துக்கிறதுக்கு டீக்கு அப்புறம் பிளஸ் 3னா என்ன வரும்? ஃபர்ஸ்ட்க்கு என்னது டபிள்யூ. அடுத்தது ஏவுக்கு அடுத்து பிளஸ் 3னா என்ன வரும்? டி. எக்ஸ்க்கு அடுத்து பிளஸ் 3னா என்ன வரும்? ஏ. ஐக்கு அடுத்து பிளஸ் 3னா என்ன வரும்? எல். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? நீங்க அந்த ஆல்பபெட் ரூல் வந்து சைடுல கரெக்டா எழுதி வச்சுக்கோ. அதுல இருந்து தான் क्वेश्चन மேக்ஸिमम வரும். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது இது பாருங்க. இது எப்படி வச்சிருக்காங்க? ஒண்ணு இல்ல, ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து போறோம். எத்தனாவது நம்பர்? 19. அடுத்தது ஹெச்ங்கிறது ஹச்சுக்கு ஆப்போசிட். ஹச்சுங்கிறது எத்தனை? 8. சரியா? ஹெச்ங்கிறது 8. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குது? 19. இங்க 19 இருக்கா? அப்ப இது வந்து என்னது? ஆப்போசிட். ஓகேவா? அதுக்கப்புறம் மறுபடியும் ஈங்கிறது என்னது? ஈங்கிறது 5. எல்ங்கிறதுக்கு ஆப்போசிட் என்னது? ஆக்சுவலா எல் 12, அதுக்கு ஆப்போசிட் ஓ என்னது? 15 இருக்கா? அப்ப 1 வந்து அதே நம்பர், 1 வந்து ஆப்போசிட் நம்பர். ஓகேவா? அதுக்கப்புறம் விக்கு ஆப்போசிட் என்னது? வி வந்து 22. அதுக்கப்புறம் ஈக்கு ஆப்போசிட் என்னது? ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் வந்து 19, அடுத்து வந்து ஆப்போசிட்டா, அடுத்து ஈ எத்தனை? ஈ 5 மட்டும். ஈ 5 சரியா வச்சு. அடுத்து எல்ங்கிறது ஆப்போசிட் 15. மறுபடியும் விங்கிறது எத்தனை? 22 சரியா வச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ஈங்கிறது என்னது? ஆப்போசிட் என்ன எடுத்துக்கணும்? ஒரு நிமிஷம். சரிங்க. விங்கிறதுக்கு 22, ஈங்கிறது என்னது? ஓகே. ஒரு நிமிஷம். விங்கிறதுக்கு 22, 5க்கு அப்புறம் 2 2 அந்த 22 ஓட வி வந்துரும். அதுக்கு அடுத்து மறுபடியும் 22,
அதுக்கப்புறம் ஈக்கு என்னது ஆப்போசிட் 22. அதுக்கப்புறம் அது எஸ்க்கு 19. சரி நம்பர் இது பண்ணது ஓகேவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன வரும் n நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் செக் பண்ணவே இது அதே தான். அப்ப இதுக்கு நமக்கு ஆன்சர் பாருங்க எஸ்க்கு என்ன வரும் எஸ்க்கு இங்க இருக்குது அப்படியே என்னது 19. ஈக்கு என்னது ஈக்கு என்னது ஃபர்ஸ்ட் அதாவது நம்ம இதை அப்படி பார்க்கணும். ரெண்டாவது வந்து ஈன்னா 5 ஆப்போசிட் தானே வரணும். அப்ப என்ன வரணும் 22. அடுத்தது ஐனா அதே நம்பர் தான் வரணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் தான் இது ரெண்டாவது ஆப்போசிட் வரணும். ஐக்கு என்னது 9 வரணும். அடுத்து இப்ப இஜெட் வந்து ஆப்போசிட் வரணும். இஜெட்டுக்கு ஆப்போசிட் என்னது 1. அடுத்தது யூ மறுபடியும் அதே நம்பர் தான் வரணும். என்ன வரணும் 21. அடுத்தது ஆருக்கு வந்து ஆப்போசிட் வரணும். ஆருக்கு ஆப்போசிட் என்னது 9. அடுத்தது இ என்னது 5. ஓகே ஆன்சர் வந்து 19 22 91 21 95. ஓகேவா. நம்பர் என்ன இப்படி பிரிச்சுக்கோ குழப்பமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கு அடுத்து 19. அடுத்து என்னது அடுத்த நம்பருக்கு என்ன ஈக்கு என்னது ஓகே ஈக்கு 5. அதுக்கப்புறம் 15. அதுக்கப்புறம் 22. அதுக்கப்புறம் 22. அதுக்கப்புறம் 19. அந்த எழுதும்போது கரெக்டா பிரிக்கிற மாதிரி பார்த்துக்க கரெக்டா. எழுதியாச்சா அடுத்து எழுதியா அடுத்து எழுதிக்கோ. மூணாவது கொஸ்டின். ஒரு சங்கேத மொழி குறியீட்டில் ஒரு சங்கேத மொழி குறியீட்டில் who are you எழுதிக்க வார்த்தை அப்படியே எழுதிக்க வரிசையா. who are you who are you என்பது 1 3 7 எனவும் ஒரு சங்கேத மொழி குறியீட்டில் who are you என்பது 1 3 7 எனவும். அடுத்தது we are girls என்பது 2 7 4 எனவும்.
we are girls என்பது 2 7 4 எனவும் அடுத்து you have toys. You have toys என்பது 8 9 3 எனவும் 8 9 3 எனவும் குறிப்பிட்டால் அதில் கீழே அப்படியே வரிசையா ரோமன் லெட்டர் 1ல கேர்ள்ஸ் என்பது எதனை குறிக்கும்? அடுத்தது இரண்டாவது who என்பது எதனை குறிக்கும்? அதுக்கப்புறம் மூணாவது u என்பது எதனை குறிக்கும்? பாருங்க ஒரு क्वेश्चन இந்த குறியீடு மறுகுறியீடுல ரொம்ப முக்கியமானது இது. இந்த மாதிரி 3 வார்த்தை இல்ல 4 வார்த்தை கூட கொடுக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு இந்த பக்கமும் வந்து இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம், இது வந்து நமக்கு தெரியாத விஷயம் மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு இங்கிலீஷ் வேர்டுக்கு தெரியாத ஒரு விஷயம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க கேட்கறதுக்கு என்ன ஆன்சர்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுல கரெக்டா அந்த ஃபார்மேட் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா அவங்க என்ன மாதிரி क्वेश्चन கேட்டாலும் நம்மளால சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் எப்பயுமே இத ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. ஓகேவா? ரெண்டுக்கு பொதுவா என்ன இருக்கு? r இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் எப்பயுமே செவ்வகம் போட்டுக்கங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் செவ்வகம் போட்டுக்கங்க. ஓகேவா? அப்ப செவ்வகம் அப்படினா ரெண்டும் இதுல அதே மாதிரி இது ரெண்டும் பொதுவா என்ன இருக்கு? r. அப்ப இது ரெண்டுலயும் பொதுவா என்ன இருக்கு? அதே அப்படியே செவ்வகமே போட்டுக்கிறீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ரெண்டாவதையும் மூணாவதையும் கம்பேர் பண்ணுங்க. என்ன பொதுவா இருக்கு? என்ன இருக்கு? எதுவுமே இல்ல. ஓகே. அடுத்தது ஃபர்ஸ்ட் 1க்கு 3க்கு கம்பேர் பண்ணுங்க. என்ன இருக்குது? u இருக்குது. அப்ப ரெண்டாவது ரவுண்ட் போட்டுக்கோ. அதே மாதிரி 1க்கு 3க்கு என்ன பொதுவா இருக்கு? 3. அதையும் ரவுண்ட் போட்டுக்கோ. வேற ஏதாவது பொதுவா இருக்கா? வேற அவ்வளவுதான். எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரெண்டையும் கம்பேர் பண்றீங்க, அடுத்து ரெண்டாவது மூணாவது பாக்குறீங்க, மறுபடியும் 1 3 அவ்வளவுதான். வேற ஏதாவது எல்லாமே கம்பேர் பண்ணியாச்சு. இப்ப இந்த பக்கம் ரவுண்டுக்கு என்ன இருக்குதோ அதுக்கு ஆன்சர். ஓகேவா? அதே மாதிரி இந்த பக்கம் செவ்வகத்துக்கு என்ன இருக்குதோ ஆன்சர். மேபி வேற ஏதாவது ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன போட்டுக்கிறீங்க? முக்கோணம் போட்டுக்கங்க. ஓகேவா? அப்ப முக்கோணம் போட்டீங்க அப்படின்னா முக்கோணத்துல இருக்கிறது அந்த பக்கம் முக்கோணத்துல இருக்கிறது ஆன்சர். ஓகேவா? இப்ப பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டுக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ். அப்ப கேர்ள்ஸ் அப்படிங்கிறது இங்க என்ன இருக்கு? 2 தனியா இருக்கு. அதே மாதிரி இங்க என்ன இருக்குது? 2 நம்பர் தனியா இருக்கு. இந்த மாதிரி 2 நம்பர் தனியா இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? அது என்ன ஒரு ஆன்சர்னா வரையறுக்கப்பட இயலாது. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மேக்ஸிமம் அப்படியே கேட்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி வேற என்ன கேட்டிருக்காங்க? அடுத்தது who. இங்க பாருங்க, இங்க தனியா இருக்கிறதுக்கு இங்க தனியா இருக்கிறது ஆன்சர் எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் சொல்றது புரியுதா? 1 மட்டும் தான் தனியா இருக்கு. அதே மாதிரி who அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கலாம்? 1 ஆன்சர் எடுத்துக்கலாம். இப்ப இதுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இதுக்கு என்ன ஆன்சர்? 1. ஓகேவா? 1 தான் வந்து தனியா இருக்கு. அதே மாதிரி தனியா இங்கேயும் 1 தான் இருக்கணும், இங்க என்ன இருக்குது? 1 தான் இருக்கணும். அப்ப இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் 1ன்னு ஆன்சர் எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, அடுத்து என்ன கேக்குறாங்க? u. uங்கிறது நமக்கு ரவுண்டுக்குள்ளே வந்துருச்சு. அப்ப இங்க ரவுண்டுக்குள்ள இருக்கிறது என்னது? 3. क्वेश्चन புரியுதா? எப்பயுமே 2 தனியா இருந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு வந்து v னா 2 தான், கேர்ள்ஸ்னா 4ன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா எடுத்துக்கூடாது. ஓகேவா? அதை நம்ம கரெக்டா கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? 1 மட்டும் தனியா இருந்துச்சுன்னா தனியா இருக்கிறதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன வந்துடும்? ரவுண்டுக்குள்ள இருக்கிறது ரவுண்டுக்குள்ள ஆன்சரு, முக்கோணம் போட்டோம்னா முக்கோணம் ஆன்சரு, அதுக்கப்புறம் என்னது? செவ்வகம் போட்டோம்னா செவ்வகத்துக்குள்ள இருக்கிறது ஆன்சர். ஓகேவா? இந்த விஷயத்திலே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது மட்டும் தான். ஓகேவா? இது அதிகமா கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चन கரெக்டா எழுதிக்கோங்க. இன்னொரு டைம் சொல்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. 1 2. அடுத்தது 3 2 3. அதுக்கப்புறம் என்னது? 1 3. எல்லாம் கம்பேர் பண்ணியாச்சு.
கம்பேர் பண்ணும்போது ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன போட்டுக்கிறீங்க, செவ்வகம். நீங்க அப்படியே குறியீடு ஒரே மாதிரி ஞாபகம் வச்சுக்க. ஃபர்ஸ்ட் செவ்வகம் போட்டுக்கோ, அடுத்தது ரவுண்ட் போட்டுக்கோ, அடுத்தது முக்கோணம் போட்டுக்கோ, அடுத்து இருந்துச்சுன்னா சரிவகம் போட்டுக்கோ. ஓகேவா? அந்த மாதிரி நீங்க அந்த சிம்பிள்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட்னாவே செவ்வகம், அதுக்கப்புறம் வட்டம், அடுத்தது முக்கோணம், அடுத்தது சரிவகம் போட்டு. அப்ப நமக்கு எத்தனை? இதுல 2 மட்டும் தான் இருக்கு. அப்ப 2 பொதுவா இருக்கும், நம்ம போட்டாச்சா. மீதி பாருங்க, தனியா இங்கேயும் 1 இருக்கணும், இங்கேயும் தனியா தான் இருக்கணும். அப்படி இருக்கிறது தனியா ஆன்சர் எடுத்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி 2 தனியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஆன்சர் எடுத்துக்க கூடாது. அது வரையறுக்கப்பட முடியாதுன்னு தான் போடணும். இதுதான் இதுல பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். எழுதிக்கும். இப்ப கேர்ள்ஸ் அப்படிங்கறது எதனை குறிக்கும்னா வரையறுக்கப்பட இயலாதுன்னு ஆன்சர் இருக்கு. வரையறுக்கப்பட இயலாது. அடுத்த क्वेश्चन எழுதிக்கோ. ஒரு சங்கேத மொழி குறியீட்டில் எழுதிச்சா ஆர் யூ கம்மிங் என்பது இது வந்து நமக்கு தெரிஞ்சது, அவங்க தெரியாத ஒரு குறியீடா வச்சிருக்காங்க. ஓகேவா? ஆர் யூ கம்மிங் என்பது GLA, அடுத்தது அது PLA, அடுத்தது SOT. ஓகேவா? ஆர் யூ கம்மிங் என்பது GLA, PLA, SOT. அது நமக்கு தெரியாத குறியீடு. என்றும் they are right என்பது KLA, SOT, POM. தனித்தனி வார்த்தை அது. ஓகேவா? KLA, SOT, POM எனவும் அடுத்தது are they coming என்பது SOT, PLA, POM எனவும் குறிப்பிட்டால் first one U என்ற வார்த்தையின் குறியீடு காண்க. U என்ற வார்த்தையின் குறியீடு காண்க. இரண்டாவது R என்ற வார்த்தையின் குறியீடு காண்க. மூணாவது கமிங் என்ற வார்த்தையின் குறியீடு காண்க. அவ்வளவுதான். தெளிவா எழுதிக்கோ. சும்மா 2 क्वेश्चन மட்டும் பாத்துக்க போதும். அவங்க எந்த மாதிரி கொடுத்தாலும் நீங்க எடுத்து ஆர்டர் அந்த மாதிரி எழுதுறீங்க, கம்பேர் பண்றீங்க, அவ்வளவுதான். எழுதியாச்சா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்
ஆர் யூ கம்மிங் ஓகேவா அப்ப இது ஃபர்ஸ்ட் வார்த்தை ரெண்டு வார்த்தையும் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்க ஓகேவா இதல தெரிஞ்ச வார்த்தையை ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுங்க ஓகேவா தெரிஞ்ச வார்த்தையில ஃபர்ஸ்ட் என்ன பொதுவா இருக்கு ஆர் பொதுவா இருக்கு ஃபர்ஸ்ட் என்ன போட்டுக்கலாம் செவ்வகம் போட்டுக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் என்ன பொதுவா இருக்கு வேற ஏதாவது இருக்கா வேற எதுவும் இல்ல அடுத்த ரெண்டாவதுக்கு மூணாவதுக்கு என்ன இருக்கு டே அப்ப அதுக்கு என்ன போட்டுக்கலாம் ரவுண்ட் வேற ஏதாவது இருக்கா ரெண்டுக்கும் பொதுவா வேற எதுவும் இல்ல அடுத்து ஃபர்ஸ்ட் ஒண்ணுக்கும் மூணுக்கும் கம்பேர் பண்றோம் என்ன இருக்கு ரெண்டு இருக்கா அப்ப ஆர் அப்படிங்கறத ஓகே ஓகே அடுத்தது ஆர் அப்படிங்கிற ரெண்டு மூணுல இருந்தாலும் மூணுலயும் போட்டுக்கோ ஓகேவா ஆல்ரெடி இருக்குதானே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்மிங் அப்படிங்கிறது அடுத்த குறியீடு என்னது என்ன சொன்னேன் முக்கோணம் போட்டுக்கோம் ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் வேற ஏதாவது கம்பேரிசன் இருக்கா எல்லாமே ஓகே இப்போ பாருங்க இதே மாதிரி இந்த ஆர் அதாவது மூணுலயும் பொதுவா போட்டிருக்குமா மூணுலயும் பொதுவா என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் S40 அப்ப அதுக்கு என்ன குறியீடு போட்டுக்கிறோம் செவ்வகமா ஓகே அப்ப இது மூணுமே பொதுவா இருக்கு செவ்வகம் அதுக்கப்புறம் வேற என்ன ஃபர்ஸ்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் ரெண்டுல என்ன இருக்கு பொதுவா ஓகே நெக்ஸ்ட் ரெண்டு மூணுல பார்க்கும்போது என்ன இருக்குது டே இதெல்லாம் என்ன பொதுவா இருக்குது POM அப்ப அதுக்கு என்ன குறியீடு போட்டுக்கிறோம் டே ரவுண்டு அப்ப இது ரவுண்டு இதுக்கும் ரவுண்டு ஓகேவா அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு கம்மிங் இதெல்லாம் என்ன இருக்கு இதே மாதிரி ஒண்ணுக்கும் மூணுக்கும் பொதுவா அப்ப ஒண்ணுக்கு மூணுக்கு என்ன பொதுவா இருக்கு அப்ப இதுக்கு என்ன வரும் முக்கோணம் வேற ஏதாவது இருக்கா வேற அவ்வளவுதான் இப்ப இங்க வந்து செவ்வகத்துல என்ன இருக்குதோ அது செவ்வகத்துக்கு ஆன்சர் அதே மாதிரி முக்கோணத்துல என்ன இருக்குதோ முக்கோணத்துக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் இங்க ரவுண்ட்ல என்ன இருக்குதோ அது ரவுண்டுக்கு ஆன்சர் ஓகேவா அப்புறம் மீதி வந்து பாருங்க இதுலயும் தனியா தான் இருக்கு அப்ப தனியா இருக்கிறதுக்கு இது என்னது ஆன்சர் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதுலயும் ரைட் அப்படிங்கிற தனியா இருக்கிற ஆன்சரே எடுத்துக்கலாம் ஓகேவா அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க क्वेश्चन என்ன கேக்குறாங்க u அப்படிங்கிறது என்னது GLA ஓகேவா செகண்ட் அடுத்தது r அப்படிங்கிறது என்னது மூணுலயும் பொதுவா இருக்குது இங்க செவ்வகத்துல என்ன இருக்குதோ அதான் அங்க செவ்வகம் என்னது S40 ஓகேவா அடுத்தது கம்மிங் அப்படிங்கிறது 1 3 அதுல என்ன இருக்கு இங்க நம்ம சிம்பிள் முக்கோணம் இங்க முக்கோணத்துல என்ன இருக்குது அங்க முக்கோணம் இங்க என்ன இருக்கு PLA அவ்வளவுதான் ஆன்சர் ஓகேவா விஷயம் புரியுதா ஒண்ணு இல்ல ஒண்ணு தனியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இந்த பக்கம் புரியுது அதாவது சிம்பிள் என்ன இருக்குதோ அது அப்படியே ஆன்சர் தனியா இருந்துச்சுன்னா இந்த பக்கம் தனியா எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் பிரேக் எடுத்துக்காங்க அப்புறம் மீதி பார்க்கலாம் Thank you.